சற்சங்கம் தொடர்ந்து சற்சங்கங்களில் இங்கே எப்பப்போ ஏற்பாடு பண்ணுவாங்களோ அப்பமெல்லாம் நாங்கள் வந்து சற்சங்கங்கள் நிகழ்த்துவோம். அதற்கு உறுதுணையாக இருங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. சிறு சிறு உதவிகள் தெரிஞ்சவங்கள கூட்டுட்டு வாங்க. அதே உதவி தான். உங்களுக்கு தெரிஞ்ச இறையாளர்கள், இறை வழி நோக்கி இருக்கவங்க, இடர் இன்னல்கள் பட்டு துன்பப்படுறவங்க, அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களையும் கூட்டுட்டு வாங்க. உயர் பயணத்தை உயர் சரணாகதியோட உயர் நம்பிக்கையோடு போகிறவங்கள கூட்டுட்டு வாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயம் செய்யலை, உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். சபையை நோக்கி வாங்க. சபையில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு வாங்க. அதுக்கு இவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் தனியாக வரணுன்னாலும் வாகன வசதிகள் இருந்தால் தனியாக வாங்க. எப்படி வரணுன்னாலும் வந்துக்கிடலாம். சிவசபையோட தொடர்பில் இருங்க. எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக நடக்கும். எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கலாம். சீடர்களாக இருந்தால் நீங்கள் இங்கேருந்தே கூட ஆசி கேட்கலாம். இங்கேருந்து, வெளிநாட்டில் இருந்து, சென்னையிலேருந்து, பெங்களூர்லேருந்து, மைசூர்லேருந்து நீங்கள் எந்த எல்லையில் இருந்தாலும் சிவசபை தொடர்பில் இருக்கலாம். எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் இருக்கணும் சபையை நினச்சி. அப்போவே நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. உயர்வாக பயணப்படுகையில் யாருக்கும் இல்லாத புண்ணிய நிலையாக இறைவனோட பேசக்கூடிய நிலை. அது எங்கேயும் கிடைக்காது. இந்த இடத்த விட்டால் எங்கேயும் இல்லைன்ட்டார் சிவபெருமான். அந்த நிலைக்கு நீங்கள் வந்து இருந்து இறைவனோட வழிகாட்டுதலில் நீங்கள் பயணப்படலாம். உங்கள் சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் பெற்றுக் கொடுக்கலாம். எவ்வளதோ பொண்ணும் பொருள் இடங்கிடம் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாலும் புண்ணியம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அமைதி இல்லைன்னா என்ன செல்வங்கள் இருந்து என்ன நிலைகள் இருந்தாலும் அமைதி இல்லாத இடத்துல ஒரு விஷயமும் இருக்காது. அதனால் அந்த அமைதியை கொடுக்கக்கூடிய நிம்மதின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளே தான் சந்தோஷம் எல்லாம் அடங்கி இருக்கு. கையளவு இடத்துலையும் நிம்மதியாக இருக்கலாம். கடல் ஓல இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைகள் வினை நிலைகள். அதற்கெல்லாம் போக்கக்கூடிய இடம் அந்த பிரபஞ்ச மகா சித்த சபை என்கின்ற சித்தர்களும் தேவர்களும் வாழக்கூடிய சபை. அங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சூழல் இல்லை, இங்கே பிஸி, அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே இன்னும் வேலை இருக்குது, இங்கே கல்யாணம் இருக்குது, இங்கே அந்த விஷயம் இருக்குது, அப்படிங்கிற விஷயமெல்லாம் வரும். எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு அங்கே வரணும். அங்கே வர்றதுக்கே தனியாக ஆகமம் செய்யணுங்காங்க. அங்கே நினச்சிக்கிட்டே இருக்கல இறைவன் உங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதோட அனுக்கிரகமாக தான் இந்த எல்லையில் வந்திருக்கு. எல்லா பேராற்றலும் உங்கள் குலதெய்வமெல்லாம் உங்கள் கூட இருந்து உங்கள் முன்னோர்கள்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வை. வரும் காலங்களில் அங்கே வரையில் அனுக்கிரகங்கள் கிடைக்கும். இப்போ இங்கேயும் சச்சங்களில் வரையில் அகத்திய பெருமான்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டுக்கலாம். உயர்வான விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பொக்கிஷம் மாதிரி கிடச்சிருக்கு. அதை நீங்கள் பொக்கிஷமாக எடுத்துக்கிட்டதும் அதை தவற விட்டதும் உங்களை ஊழ் வினைகளை பொறுத்தும் இருக்குது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அகத்திய பெருமானா சூட்சமத்தில் உங்கள்கிட்ட நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. உள் வாங்கிக்கோங்க, உயர்வாக பயணப்படுங்க. வாங்க, விபூதி யார் வேணுமா வாங்கிக்கோங்க. விபூதி யார் சொல்லியிருக்காங்க இங்கே வந்தவங்க எல்லோரும் வாங்கிக்கோங்க. நீங்கள் இடம் கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க. அகத்திய பெருமான்ட்டையும் வாங்கிக்கோங்க. அகத்திய பெருமான்ட்டையும் சிவசபை நோக்கி பயணப்பட ஆற்றல் நூற்றுக்கு இருக்கும் இறை சபை சீடர்களோடு பயணப்பட்ட சபையாய் வர அறிஞர்கள் நிகழ்வு